ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமம். இந்த கிராமம் நேசிக்கப்பட்ட ஒரு கிராமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களை கொண்டு அவர் கரிசனையாக இருக்கிறார். எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்களை கொண்டு வந்து உங்களோடு கூட பேச வைக்க இந்த தேவன் ஒரு நல்லவராக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கு திருமணமாய் பிள்ளைகளாக இருக்குது. இந்த நாளில் நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறபடினாலே எங்களை கொண்டு வந்தார். ஒரு நாட்களிலே எங்களை விசாரிக்கும்படியாய் ஒருவரை கொண்டு வந்தார். எங்களை விசாரித்தார், எங்களை நியாயம் விசாரித்து எங்களை இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் இங்கே கொண்டு வந்து எங்களை நிறுத்தி வைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று இந்த இயேசு சொல்லுகிறார். மனுஷனுக்குள்ள இருக்கிற பாரங்கள் கவலைகள் எந்த மனிதனிடத்தில் சொன்னாலும் அவனுக்கு பதில் வராது. அதனால இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை தேடி மனிதன் உலகம் எங்கும் தேடி சுற்றி திரிகிறான். ஒரு கூட்ட ஜனங்கள் கோவிலுக்கு போகிறார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் கல்யாணத்துக்கு போகிறார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் குடிக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் பீச்சு சினிமா சுற்றி திரிந்து சமாதானத்தை சந்தோஷத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் சமாதானமும் 24 மணி நேரம் உனக்கு மின் தொடராது. இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் சமாதானம் 3 மணி நேரம் தான். மறுபடியும் அந்த துக்கத்திலே சந்தோஷத்திலே அழிய முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த சமாதானம் நதியை போல பாயும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும்.